அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, இந்த ஆண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்த தேவன் இந்த ஆண்டு முழுமைக்கும் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பார். நாம் அவரோடு இணைந்து நடந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்தால், அந்த கீழ்ப்படிதல் போது நிறைவுள்ள ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 20-23 முடிய. இதனால் நாம் உண்மை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. ஏனென்றால் நம்ம இப்போ கொடுக்கின்ற வார்த்தைகள் அனைத்தையுமே யோவான்லேருந்து வருது இல்லையா? அதை நீங்கள் கொடுத்த வார்த்தையிலிருந்து முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தால், அதாவது 6ஆம் தேதியிலிருந்து அப்படியே நீங்கள் மொத்தமாக நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஏனென்றால் அவர் கொடுப்பது எல்லாமே அன்பு, அன்பு, அன்பு. நாம் கடவுளை சார்ந்தவர்கள் என்றால் நம்மிடம் நிறைவாக அன்பு இருக்கும். நம்மளால் எதுவுமே தீமை செய்ய யாருக்கும் முடியாது. ஏனென்றால் நாம் குற்றங்கள் செய்து இருந்தாலும் அந்த குற்றத்தை மன்னிப்பவர் இறைவன். மனித இயல்புதானே. சிறு சிறு குற்றங்கள், நம்மிடம் கோபங்களும் தாபங்களும் எரிச்சல்களும் வேதனைகளும் வாதைகளும், அதன் மூலமாக பிறரை நாம் காயப்படுத்தி இருப்போம் இல்லையா? அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இறைவனிடம் நான் ஒப்பு கொடுக்கும் போது அந்த குற்றங்களை இறைவன் மன்னித்து அவர் முன் நம்மளை நேர்மையாக மாற்றுவார், குற்றமற்றவர்களாக மாற்றுவார். பாவம் செய்யவில்லை, நாம் இவ்வளவும் செஞ்சுட்டு என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு நாம் கேட்போம் என்றால் நாம் கடவுளை சார்ந்து இருக்க மாட்டோம். அவர் சொன்னது போல், யோவான் சொன்னது போல், நாம் அழகை சார்ந்து இருப்போம். நமக்குள் இரு நிலைகள் இருக்கும். ஒரு நிலையில் இருந்தால்தான் நாம் நிறைவாக வாழ முடியும். இரு நிலையில் இருந்தால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நாம் கடவுளை சார்ந்து இருக்கோம் என்றால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் அவரை சார்ந்து இருக்கும் என்றால் அவரிடம் நிற்கும் போது நம் மனச்சான்று நம் குற்றவாளிகள், குற்றமற்றவர்கள் என தீர்ப்பிடும். அப்போ நம்ம குற்றமற்றவர்கள் என்றால் நம் கடவுள் முன் நிறைவாக நிற்க முடியும். ஆண்டவரே, ஆனால் நான் குற்றம் செய்யவில்லை, பிறர் என்னென்ன குற்றமெல்லாம் செய்கிறார் என்று நாம் சொன்னோம் என்றால் நாம் தான் முதல் குற்றவாளிகள் இல்லையா? நாம் பிறரை குற்றப்படுத்த நமக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க? என்ன தகுதி இருக்கிறது? இருக்கா? இல்லை. நாமே குற்றவாளிகளாய் நிற்கிறோம் அவர் முன். பிறரை எப்படி குற்றப்படுத்த முடியும்? அதான் இறைவன் சொல்றாரு, அன்பு இருக்கும் என்றால், இறைவன் கட்டளையை கடைபிடிப்போம் என்றால் நாம் குற்றமற்றவர்களாக வாழ்வோம். பிறருக்கு நாம் உதவி செய்தோம் என்றால், ஏழைகள், வாழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், இவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்தோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கைக்கு அவர் ஒவ்வொரு பாடம் தருகிறார். இன்று விடுகின்ற பொழுது ஒரு பாடம், ஏனென்றால் அந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஏன்னா வாக்கு கொடுக்கிறவர் அவர். வாக்கு கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? சொன்னதை செய்யும் மட்டும் கண்ணுங்கருத்துமாக இருப்பார். நமக்கு என்னென்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். காலதாமதமாகலாம், அதற்கு காரணம் இருக்கும். அதற்காக நாம் அவசரப்பட்டோம் என்றால் இழந்து விடுவோம் எல்லாத்தையுமே. அதனால் அவசரப்படாமல் எப்பொழுதும் இறைவனோடு நாம் சேர்ந்திருந்தோம் என்றால், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். நான் பேசுவதுதான் எல்லாமே நிறைவு, பிறர் பேசுவது தவறு என்று நாம் கண்டுபிடித்தோம், குற்றம் கண்டுபிடித்தோம் என்றால் நம்மிடம் நிறைவில்லை, பாவம் தான் நம்மிடம் குடிகொண்டிருக்கிறது. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் உம்முடைய பரிவும் எங்களுக்கு இருந்ததால் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்கிறோம். ஆண்டவரே, ஒரு நொடி சினம், அந்த ஒரு நொடி சினத்தால் நாங்கள் மறுநொடி பேரிரக்கத்தால் சூழ்ந்து கொண்டீர் எங்களை நீர். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் உணர்ந்தோம், அதனால் நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்டோம். அந்த மன்னிப்பின் மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக இப்பொழுது எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீர். ஆண்டவரே, இந்த நிறைவு ஒன்று எங்களுக்கு போதும். இந்த நிறைவால் நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படி தேவரீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.